இந்த பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்றது வந்து தமிழுடைய முதல் நானுக்குத்தன் இப்போ தமிழின் முதல் நாவல். ஒரு சின்ன பிரசங்கம் எழுதியதற்காக ஒருத்தர் கொல்லப்படலாம் அப்படின்னு என்றால் இந்த நூலை எழுதியதற்காகவே அவர் கொல்லப்பட்டார். யூபிஎஸ்சி சிலபஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அறமும் அரசியலும் இருக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம். தி புக் மார்க் ஷோ அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமாக நம்ம தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் டூரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது, நம்ம ஒரு புக் ஷெல்ஃப் டூர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமலே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து நேட்டிவ் வந்திருந்தேன். என்னோடய நேட்டிவ் வந்து காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம் வந்திருந்தனால என்னுடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃப் டூர் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 1. இதுலேயே எத்தனை வால்யூம் வரும்னு தெரியாது. அதுக்கடுத்து வந்து அடுத்த ஒரு ஷெல்ஃபெல்லாம் காட்டுறேன். ஸோ இது பெரும்பாலும் நான் வாங்கி வச்சு படித்த புத்தகங்கள் மற்றும் வாங்கி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இதில் வந்து பெரும்பாலும் இருக்கும். சில புத்தகங்கள் எனக்கு முன்னாடி என்னுடைய அப்பா வாங்கினது அந்த மாதிரியான இதுலாமும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கோ நான் அவ்வளோத்தையும் காட்ட ட்ரை பண்ணுறேன். எல்லா புக்ஸை பற்றியும் ஒரு 1 மினிட் ரிவ்யூ மாதிரியும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். எனக்கு வந்து இது வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. இது மாதிரி நிறைய கிஃப்ட்டு வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க திருக்குறள். ஸோ வந்து அதில் இது ஒன்று. நானும் என்ன பண்ணேன், அதை அப்படியே நிறைய பேர் கொடுத்துட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி நிறைய திருக்குறள் இருக்கிறதுனால இதை மற்றவங்களுக்கு வந்து நானும் அதை அப்படியே கிஃப்டாக பண்ணிடுறது. ஸோ இது வந்து திருக்குறள். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவருட்பா 6ஆம் திருமுறை வள்ளலார் அவர்களுடைய அந்த பாடல்கள் எல்லாம் வந்து திருவருட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய இதுதான் வந்து இந்த 6ஆம் திருமுறை. ஐயா நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதிய ஆசிவகமும் ஐயனார் வரலாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிவகம்ன்ற ஒரு சமயம் இருந்தது. அது என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான புக்கு. அந்த ஆசிவகத்துடைய அந்த சமயத்தை பற்றி நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இது எல்லாரும் கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா திருக்குரான். குரான் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து தமிழில் நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன், இது மாதிரி திருக்குரான் வந்து எனக்கு வேணும், நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இஸ்லாமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது திருக்குரான் தமிழ்லேயே வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவர் நிறைய சொன்னார், படிக்கணும்னா நம்ம வந்து ஒரு க்ளீனாக இருக்கணும், எந்த டைமில் படிக்கணும், எப்படி படிக்கணும், சில விஷயங்கள் எப்படி ஏற்கத்தக்கது, சில விஷயங்கள் ஏற்கத்தக்கது இல்லை அப்படின்ற ஒரு டீட்டெயிலாக சொன்னார். நான் கொஞ்சம் படித்தேன், ஃபுல்லாக படிக்க முடியல. ஸோ வந்து அதை படிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தி கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற புக்குங்க. இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு புக் ஃபேரில் அந்த கிலோ கணக்கில் வாங்குவாங்க இல்லையா, ஓல்டு புக்ஸ் நியூ புக்ஸு. ஸோ அதில் வந்து நியூ புக் இது. அப்போ வந்து கவர் அப்படியே கவரோடு இருந்துச்சு, பிரிக்காமலே. ஸோ உடனே எடுத்துகிட்டேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் படிக்க முடியல, பட் ஆனால் எல்லாமே இது கம்ப்ளீட் ஒர்க்ஸு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய சிறுகதைகள். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு எழுத்தாளர் வாங்கினேன் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய சிறுகதைகள் ரொம்ப அற்புதமான சிறுகதைகள். அவருடைய சிறுகதைகள் எல்லாம் பாரதிக்கு அடுத்து பெரும்பாலும் கவிதைகளில் யாரை பற்றி பேசுவாங்கன்னா நான் பிச்சமூர்த்தியோடைய எழுத்துக்களை பற்றி தான் பேசுவாங்க. அவருடைய சிறுகதைகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து பிரசுரம் வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து செவ்வியல் பதிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவும் திருவருட்பா அவருடைய உரைநடை பகுதி, வள்ளலாருடைய உரைநடை பகுதி. அதற்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி டிஸ்கவரி புக் பேலஸ் தங்க சிங்கேதர் அப்படின்றது அவருடைய எழுத்தில் வெளிவந்த இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திசையோடைய இயர் புக்கு 2019. அது எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் வாங்கலாம். இது வந்து ஒரு ஆங்கில புத்தகம், தி சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் எ ஃபக். ஒரு வித்தியாசமான புக்கும். இந்த புக்கு தான் இந்த ஆத்தர் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நிறைய ஒரு இதே மாதிரி ரிலீஸ் பண்ணார். அதெல்லாம் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நல்ல ஒர்த்தபிளான புக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெவர் ஈட் அலோன். நான் வாங்கி படித்த ஆங்கில புத்தகங்களில் மிக பிடித்தமான ஒன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இந்த புக்கு தான் பிடிக்கும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 99 மெத்தட்ஸோ என்னவோ கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நம்ம வந்து மற்றவங்ககிட்ட போய் பேசலாம், எப்படிலாம் நம்ம போயிட்டு பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எக்ஸாக்டாக எத்தனை மெத்தட்னு தெரியல, பட் ஆனால் நிறைய இருக்கும். நீங்கள் எப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிறது, மற்றவங்ககிட்ட அப்ரோச் பண்ணக்கூடிய விதம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும், நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க நம்ம கூட விருப்பத்தோடு தான் பேசுகிறாங்களா, விருப்பம் இல்லாமல் பேசுகிறாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும். எந்தெந்த விஷயங்களில் எந்தெந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசி பழகி அவங்களுடைய நட்பை பெற முடியும் அப்படின்றது ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா நான் நிறைய புக்ஸ் வரும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலே யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது.
அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான புக்ஸ். அதில் இது ஒன்று. அடுத்து வந்து அறிவுலக மேதை இங்கர்சால். அண்ணா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னாட்டு இங்கர்சால் பெருஞ்சர் அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அப்போது இங்கர்சால் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய கட்டுரைகள் அப்படின்றதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதில் நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழிவறை இருக்கை, இது ஒரு லா புக்கு. அப்புறம் இங்கர்சாலுடைய கடவுள் அப்படின்ற ஒரு நூல், அது மொத்தமே அதுலேயே இருக்குது, தெரியாமல் வாங்கிட்டு தனியாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈழ விடுதலையும் திராவிட இயக்கங்களும் சொல்லிட்டு குளத்தூர் மணி அவர்கள் வெளியிட்டது. வெறும் 10 ரூபாய் தான், நன்சை பிரசுரம். இது மக்கள் பதிப்பாக கொண்டு வந்திருந்தாங்க. அது அடுத்து வந்து சக்தி வழிபாடு, திராவிட கழகத்துடைய தலைவர் ஐயா கி வீரமணி அவர்கள் எழுதிய சக்தி வழிபாடு. கல்லூரிகளில் சோதிட மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவரது தான், ஐயா கி வீரமணி தான். இதெல்லாமே ஒரு சிறு சிறு நூல்கள், நீங்கள் கொஞ்ச நேரத்தில் படிச்சிட முடியும். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அற்புதமான நூல்கள், பகுத்தறிவு சிந்தனை இருக்கவங்க கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சிறந்த மனிதர்கள், இது வந்து ஜெயகாந்தன் அவர்களுடைய நூல். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் பெரும்பாலும். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஐயா வைரமுத்துவோடைய தமிழ்நாட்டுப்படை, இது வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாரை பற்றி இதில் இருக்கும், தொல்காப்பியர் எல்லாரை பற்றியுமே இதில் வந்து வச்சுருப்பார். தமிழ்நாட்டுப்படை ஒவ்வொருத்தரை பற்றியும் நிறைய விஷயங்கள், பாரதி வரைக்கும் கலைஞர் வரைக்கும் இதில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இது வந்து இதுவும் ஒரு நல்ல புத்தகம். இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் புக்கில் வந்து ரொம்ப பழைய புக்கு, எல்லாராலையும் இன்றைக்கி வந்து இந்த சைக்காலஜி ஆஃப் மணி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த பணக்கார தந்தை ஏழை தந்தை புக்கு பயங்கர ஃபேமஸ் அந்த டைமில். ரிச் டாட் புவர் டாட்னு இங்கிலீஷில் வந்தது. அதை வந்து பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு சொல்லிட்டு தமிழில் கொண்டு வந்தாங்க. இதுவுமே நல்ல சக்கப்போடு அந்த டைம்லலாம் பயங்கரமானது. நானும் அந்த பீக்கில் வாங்கி படித்தேன். சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியும், சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழவன் அவர்கள் எழுதிய திராவிடம் தமிழ் தேசம் கலந்துரையாடல்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் படித்தேன். ரொம்ப கடுமையான ஒரு புத்தகம். என்ன அப்படின்னா, எழுத்து நடை, அந்த சொல்நடை, அந்த கருத்தியல் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சிருந்தால் தான் இதை வந்து படிக்க முடியும் அப்படின்றத வாங்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்கடுத்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாதியை அழித்தொழிக்கும் வரி அப்படின்றத வந்து ரொம்ப குறைவான விலையில் 20 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நன்சை பிரசுரம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த நூல் இது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முதல் ஆசிரியர் ஜோதிராவ் பூலே அவர்களுடைய மனைவி சாவித்திரிபாய் பூலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய நூல். அப்புறம் இது வந்து எனக்கு பரிசாக கொடுத்தாங்க, முன் அடிச்சுவட்டில் நானும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் படிக்கவே இல்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க கண்டிப்பாக. பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவருடைய நூல். தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல சேல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதனால் இதை பற்றி நம்ம பெருசாக இது பண்ணிட்டாங்க. காதல் மொழிகள் அழிந்து, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ்வை வந்து லாங் டைமாக எப்படி ஸ்டேபிளாக கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கக்கூடிய புக்கு. தி 5 லவ் லாங்குவேஜ் அப்படின்ற புக்கோடைய தமிழ் டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷனாக இது நான் முன்னாடியே படிச்சிருக்கேன். பழைய யூடியூப் சேனலில் இது பற்றி ரிவ்யூலாம் போட்டிருந்தேன், பிளாக்லலாம் கூட எழுதியிருந்தேன். ரொம்ப நல்ல புத்தகம். நிறைய செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் செயல்படுத்த முடியாமல் இருக்கும், ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இது வந்து செயல்படுத்தக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் கு சிவராமன் அவர்களுடைய 6ஆம் தனி, அப்புறம் தந்தை பெரியார் அவர்களுடைய பொன்மொழிகள், கதையின் கருன்னு சொல்லிட்டு ஜெயகாந்தனை பற்றி, அவருடைய எழுத்துக்களுடைய சிறப்புகளை பற்றி, குமரி கண்டமா சுமேரியாமா அப்படின்னு சொல்லிட்டு பா பிரபாகரன்ற எழுத்தாளர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரலாற்றில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி, அது எப்படி எல்லாமே இதுக்கு முன்னாடி லெமோரியா இருந்தது, அது மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம், அது உண்மையாக தமிழருடைய நாகரிகத்தோடு வரலாற்றோடு தொடர்புடையதா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி எழுதின நூல் இது. கானா சுப்பிரமணியம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிச்சமூர்த்தி மாதிரி தெரியாமல் நான் எதர்ச்சியாக வாங்கினேன், நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, சும்மா வாங்கினேன். வாங்கி கானா சுப்பிரமணியுடைய அத்தனை எழுத்துக்களுமே எனக்கு பிடிச்சி போன ஒரு எழுத்தாளர் அப்படின்னா கானா சுப்பிரமணியம் தான். எதர்ச்சியாக போயிட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொரு நூலுமே சிறப்பாக இருக்கும். இது கீழே இருக்கும், அடுத்தடுத்து நான் அதில் காட்டுறேன். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மறைக்கப்பட்ட இந்தியா அப்படின்ற நூலுங்க இது. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தியாவுடைய நமக்கு தெரியாத பக்கங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நூல். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிருபானந்த வாரியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, ரொம்ப பழைய புத்தகம், ரொம்ப நாளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டானி ராபின்ஸ் அவர்களுடைய தி அன்ஷேக்கபிள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இவரோடதே இன்னொரு புக்கும் இருக்கும், அது இதை விட நல்லாவே இருக்கும். ஸோ அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இருக்கான்னு பார்க்குறேன். இது வந்து இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் தம் மறுபக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பு அரவாணன்ற ஒரு எழுதினார். இந்த புக் ஃபேர்லாம் போனீங்கன்னா அரவாணன் அவர்களுடைய நூல்கள் எல்லாமே அவர் தனியாக ஒரு பதிப்பகமே இருக்குது அவருடைய நூல்களை வெளியிடுவதற்காகவே. ரொம்ப அற்புதமான எழுத்தாளர், அற்புதமான தமிழறிஞர்.
இவருடைய நூல்கள்லாம் பிரபலமாகலை அப்படின்றத நிறைய விஷயம் நானே வருத்தப்பட்டிருக்கேன். அவருடைய நூலுமே என்கிட்ட 1, 2 தான் இருக்குது. அதில் இது ஒன்றுங்க. ஸோ இது வந்துலாம் பொக்கிஷன்னு சொல்லலாம். இது வந்து நீலம் பதிப்பகம் வெளியிட்ட விசாவுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அம்பேத்கரோட நூல். இது அமெரிக்காவுடைய பற்றி அந்த வெளிநாட்டு போகணுன்றவங்களுடைய மோகம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் எப்படி இருக்குது, அதெல்லாம் விமர்சித்து ஒரு நூல். இது யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே இந்த புதிய ஜனநாயகம்ன்ற ஒரு பதிப்பகத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இது வந்து மணற்கேணி பதிப்பகத்துடைய நூல். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரோடைய பதிப்பகம் இது. அம்பேத்கர் பற்றிய நூல்கள், நிறைய நூல்கள் அவர் வெளியிட்டு வர தொடர்ச்சி அந்த பதிப்பகத்தின் கீழே அந்த பதிப்பகத்தில் வாங்கின நூல்கள் தான் இது. இது வந்து தொடுதிரை யுகத்தில் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இந்த கொரோனா டைமில் வந்தது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி அம்பேத்கர் எந்தெந்த வகையில் நமக்கு வந்து இருக்கிறாரு, தொடுதிரை இந்த ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தில் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்ற பற்றியான நூல் இது. இது வந்து நீதிபதி சந்துரு அவர்களுடைய அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள். அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பும் இடஒதுக்கீட்டின் மீதான தாக்குதல்னு சொல்லிட்டு அவருடைய நூல், நேரடியான நூல். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு உழைத்த பெருமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலித் மக்களுக்காக உழைத்த அத்தனை பேரையுடைய ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அதுக்கு ரவிக்குமார் அவர்களுடைய தமிழராய் உணரும் தருணம்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரின் இராணுவம், சமத்துவ இராணுவ அணி ஓர் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து செகண்ட் ட்ராக்கை பார்த்துருவோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு ஆழிப்பதிப்பகம் தொடர்ச்சியாக திராவிட இயக்கங்கள் சம்பந்தமான நூல்களை வெளியிட்டு வரக்கூடிய மாநில சுயாட்சி 1974 கலைஞர் அவருடைய உரை. அண்ணா அவர்களோட இந்த மாநில சுயாட்சி எதை பற்றி பேசுகிறது, எதை மாதிரியான மாநில சுயாட்சி கோருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல புத்தகம். இது முதல்ல கிடைக்கும் போதே வாங்கிட்டேன் நான். ஸோ வந்து இன்னும் படித்து பார்க்கல, ஆனால் சில பகுதியில் படித்தோம். உண்மையிலே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுருந்தாலும் பேசியிருந்தாலும் அதை செயல்படுத்த முடியாத ஒரு வேதனைக்குரிய விஷயம். அம்பேத்கர் இன்றும் என்றும் அப்படின்ற நூல். இது வந்து மக்கள் பதிப்பாக ஒரு 500 ரூபாயோ 600 ரூபாயோ தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கருடைய எழுத்துக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள், எழுத்துக்களை வந்து கொடுத்துருக்காங்க. எழுத்துக்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு பேப்பர் குவாலிட்டி இதெல்லாம் ஓகே தான். பட் இந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது, ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஃபுல்லாக படித்து முடிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் இதில். இது வந்து தி டெஸ்டமெண்ட்ஸ் மார்கரெட் ஆட்வுட் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய ஒரு நூல் இது. இது இன்னொரு பார்ட்டும் இருக்குது, அதை வாங்கி படிச்சுட்டு அதை படிக்கணுமா. நான் டைரெக்டாக தெரியாமல் இதை வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அப்புறம் வந்து இது மார்க்ஸ் அவர்கள் எழுதிய நான் புரிந்து கொண்ட நம்பிக்கை. இஸ்லாம் பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்கள், அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்குன்றதை வந்து ரொம்ப நுண்ணிலையோடு ஆராய்ச்சி பண்ணி எழுதின நூலுன்னு நான் சொல்லுவேன். இஸ்லாம் பற்றி நான் அந்த குரான் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த நூலை படித்தப்போ தான் கண்டிப்பாக திருக்குரான் வாங்கி படிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. இதுலேயே நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எளிமையான ஒரு அறிமுகம் கிடைக்கணும் இஸ்லாம் பற்றி அப்படின்னா இது கண்டிப்பாக படிக்கலாம். கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீ அப்படின்னு சொல்லிட்டு காடோடி பதிப்பகம் நக்கீரன் அவர்கள் எழுதிய தொடர்ச்சியாக சூழலியல் சம்பந்தமான நூல்களை எழுதி வரக்கூடியவர், அவருடைய நூல் இது. அடுத்து மெல்ல விலகும் பனித்திரைன்னு சொல்லிட்டு, ஸோ இது இன்னும் படிக்கவே இல்லை. திருநங்கையர் குறித்த சிறுகதைகளோட ஒட்டுமொத்த தொகுப்பு இது, அது இன்னும் படிக்கவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மாஜினி சாய்ந்த கோபுரம்னு சொல்லிட்டு ஒரு நூல். இது ரொம்ப பழைய நூல், இதெல்லாம் அப்பா கலெக்ஷன் பண்ணுறது, நான் இன்னும் படிக்கவே இல்லை. அதற்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இன முரண்பாடு கால முஸ்லீம்ஸ் இருக்கிறது எந்த அல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஈழத்தில் இன சிக்கல்கள், அந்த மத சிக்கல்களை பற்றியான ஒரு சிறுகதைகள், அதை வந்து தொட்டு பேசுகிற மாதிரியான தொடர் சிறுகதைகளுடைய தொகுப்பு தான் இது. இது வாங்கி சில கதைகள் மட்டும் தான் படித்தேன், ஆனால் முழுசாக படிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு எழுத்தாளர், நான் வந்து எதர்ச்சியாக வாங்கினேன், அதற்கு பிறகு அவருடைய தீவிர ரசிகராக மாறிட்டேன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவர் தான் கானா சுப்பிரமணியம். கானாசுன்னு சொல்லிட்டு அவரை சுருக்கமாக அழைப்பாங்க. அவருடைய நூல் தான் இந்த ஆட்கொல்லி ரொம்ப அற்புதமான நூல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்தவர் கெட்டால், இதுவுமே ஒரு வித்தியாசமான நூல். இதை வந்து 3 வாட்டி 4 வாட்டி படிச்சிருக்கேன். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த கதையோட கிளைமேக்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாத ஒரு கிளைமேக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது அசுரகணம்னு சொல்லிட்டு இதுவுமே அவருடைய நூல் தான், இதுவுமே நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஐயா கா நெடுஞ்செழியன் அவர்களுடைய நூல் சமணர் என்போர் சைனரா ஜெயின்ஸா, சமணரும் ஒரே ஒருத்தரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து எழுதப்பட்டது. இது வந்து ஒரு கட்டுரைக்கு எதிர் வினை ஆற்றும் விதமாக எழுதியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முறைப்பெண் அப்படின்ற ஒரு நூல் இது, சீசு செல்லப்பா அவர்களுடைய நூல் இது. அப்புறம் ஆசிவகமும் தினமணி அரசியலும் சொல்லிட்டு இதுவுமே வந்து ஐயா கா நெடுஞ்செழியன் அவர்கள் நூல் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தினமணி இதழில் வந்த
கட்டுரைக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு நாள் கானா சுப்பிரமணியம் அவர்களுடைய நூல் இது ரொம்ப அற்புதமான நூல். தொடர்ச்சியாக எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அபிதா லாசா ராமமிர்தம் அப்படின்ற அவருடைய நூல். இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இவரெலாம் வந்து கிளாசிக்கல் நூல்களுடைய முக்கியமான எழுத்தாளர் இவர். இது பா வெங்கடேசன் அப்படின்றவர் வாரணாசி அப்படின்ற ஒரு நூல். இது வந்து நான் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு கட்டிங் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு கட்டுரை இது வந்து நூலை பற்றி எழுதியிருந்தாங்க. பட் ஆனால் அதை படித்து பார்த்துட்டு நான் அதை வாங்கினேன். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஆனால் சில விஷயங்கள்லாம் அந்த இலக்கியத்தை ரொம்ப தீவிரமாக ஊறி போனவங்க அதை கண்டிப்பாக படிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஆட்கள் படிக்கலாமான்னு தெரியல. நம்மள்ட்ட அரசியல் நூல்கள் தான் அதிகமாக இருக்கும். புதுமை பித்தன் சிறுகதைகள், புதுமை பித்தனை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவருடைய சிறுகதைகள் காலவரிசைப்படி தொகுக்கப்பட்டது காலச்சோடு பதிப்பகம். சாப்பியன்ஸ் அப்படின்ற நூல், எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் கைண்ட், எல்லாருமே இது தமிழ்லலாம் வந்திருக்கு. கண்டிப்பாக இதுவுமே ஒரு நல்ல நூல். இது எல்லாருமே படித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான நூல். அண்ட் தென் அருந்ததி ராய் ஒரு நூல் எதனா ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய த மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் அப்படின்றத வாங்க சொன்னாங்க. ஸோ இது வாங்கி படித்து பார்த்துருக்கேன். உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவங்களுடைய த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸுமே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து புக்கர் ப்ரைஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த நூல் வந்து புக்கர் ப்ரைஸு. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ், அருந்ததி ராய் அவர்களுடைய நூல் இது. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம், தமிழுடைய முதல் நாவல் என்று கருதப்படக்கூடிய மாயிரம் வேதநாயகம் பிள்ளை எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம்.